ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம படிக்க போகிறது புணர்ச்சி. ஓகேங்களா? புணர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னா நிலைமொழி வருமொழி, இது ரெண்டு தாங்க. நிலைமொழி வருமொழி எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து நம்ம புணர்ச்சி நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு புணர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, நிலைமொழி ஈரும் வருமொழியோட நிலைமொழியின் ஈரும் வருமொழியின் முதலும் இணைவது தான் புணர்ச்சி. ஓகேங்களா? அதே மாதிரி ஃபஸ்ட் நம்ம உயிரீற்று புணர்ச்சி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிரீற்று புணர்ச்சி. ஓகேங்களா? சிலை கூட்டல் அலகு சிலை அலகு. நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அது மெய்யீற்று புணர்ச்சி. மண் கூட்டல் அலகு மண் அலகு. நெக்ஸ்ட் வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் உயிர் முதல். வருமொழினா இது பொன் குடல் உண்டு. இந்த ஊங்கிறது உயிரெழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா இது உயிர் முதல் புணர்ச்சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வருமொழியின் முதல் எழுத்து மெய் எழுத்தாக இருந்தால் அது மெய் முதல் புணர்ச்சி. சிலை பொன் குடல் சிலை பொற்சிலை. இந்த சி மெய் எழுத்தாக இருக்கிறது மெய் முதல் புணர்ச்சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இயல்பு புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி நிலைமொழியின் வருமொழி எவ்வித மாற்றமுமின்றி இணைவது தாங்க இயல்பு புணர்ச்சி. எந்த மாற்றமும் இல்லைன்னா தாய் குட்டல் மொழி தாய்மொழி. இந்த இரு சொற்கள் எவ்வித மாற்றம் நிகழவில்லை, அதனால் இது இயல்பு புணர்ச்சி. உடல் குட்டல் ஓம்பல் உடல் ஓம்பல். இரு குட்டல் ஓ லோ அப்படின்னு மாறி இருக்கு, அவ்வளோதான். இது எந்த ஒரு தோன்றவோ திரியவோ மறையவோ இல்லை, அதனால் இது இயல்பு புணர்ச்சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நாம் பார்க்கறது விகார புணர்ச்சி. இப்போ ரெண்டு சொற்கள் இணையும் போது நிலைமொழியிலோ வருமொழியிலோ அல்லது இரண்டிலும் மாற்றங்கள் நிகழுமாயின் அது விகார புணர்ச்சி. ஓகேங்களா? தோன்றல் திரிதல் கெடுதல் வகைப்படும். ஓகேங்களா? நிலைமொழி வருமொழியும் இணையும் போது புதிதாக ஒரு எழுத்து தோன்றுவது தோன்றல் விகாரம். ஓகேங்களா? தாய் தமிழ் கூட்டல் தாய் தமிழ் தாய். இப்போ இத்துங்கிறது ஒரு வேர்டு நமக்கு சேர்ந்துருக்கு, அதனால இது நமக்கு தோன்றல் விகாரம். ஓகேங்களா? அது நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஒரு எழுத்து வேறெழுத்தாக மாறுவது திரிதல் விகாரம். ஓகேங்களா? வில் குட்டல் கொடி விற்கொடி. இந்த ஒரு இல்லு போயிட்டு இர்ரா வந்திருக்கு, ஒரு எழுத்து அப்படியே மாறி இருக்கு, அதனால திரிதல் விகாரம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஒரு எழுத்து மறைவது கெடுதல். ஓகேங்களா? ஒரு எழுத்து மறைஞ்சிருந்துச்சுன்னா கெடுதல் விகாரம். இப்போ மனம் குட்டல் மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி. நமக்கு அப்படியே மறைஞ்சிருச்சு, அதனால கெடுதல் விகாரம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இரண்டு சொற்களும் இணையும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்களும் நிகழ்வது உண்டு. ஓகேங்களா? நாடகம் கூட்டல் கலை நாடக கலை. இப்போ இங்கே நமக்கு மறைஞ்சிருக்கு, இக்கு தோன்றிருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டுமே நமக்கு வந்திருக்கனால இது ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரம் நிகழ்ந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ புக்கில் இருக்க புத்தகம் விகாரம் 3 வகைப்படும். ஓகேங்களா? பாலாடை, இது பால் குட்டல் ஆடை. இது எந்த ஒரு தோன்றோ தேர்வு பண்ணது இயல்பு புணர்ச்சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மட்பாண்டம். இப்போ நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா, இட்டுங்கிற மண் குட்டல் பாண்டம் மட்பாண்டங்களா. இப்போ இந்த இட்டு எழுத்து அப்படியே மாறி இருக்கு, அதனால திரிதல். ஓகேங்களா? மரவேர் மரம் குட்டல் வேர். ஓகேங்களா? இந்த ஒரு அது அப்படி போயிடுச்சுன்னா அது கெடுதல். மணிமுடி, அது அப்படின்றது ஸ்ட்ரைட்டாக மணி குட்டல் முடியுங்களா, அதனால இயல்பு புணர்ச்சி. கடைத்தெரு இத்து தோன்றிருக்கு, அதனால தோன்றல் விகாரம். ஓகேங்களா? இவ்வளோதாங்க நமக்கு 8th வர புணர்ச்சி நம்ம இப்போ நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் 9th, அதுக்கு அடுத்து 11th ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரலாம். ஓகேங்களா? 11th எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதே சொல்லியிருக்காங்க. 2 எழுத்து சேரும்போது நிலைமொழி வருமொழி வரும், அப்படி நிகழ்த புணர்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கலை குட்டல் அழகு கலை அழகு. ஓகேங்களா? கலை குட்டல் அழகு கலை அழகு. லைங்கிறது உயிர் ஈறு, இன் மெய் ஈறு, ஈ உயிர் முதல். இந்த வாழை மரம் மரம் மெய் முதல். ஓகேங்களா? இது நம்ம முன்னாடியே பார்த்தது தான். இப்போ
இப்போ இதை நம்ம எப்படி சொல்றது அப்படின்னாக்கா, உயிர் முன் உயிர் உயிர் முன் மெய், உயிர் முன் மெய் முன் உயிர், மெய் முன் மெய், இந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து பிரிக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நமக்கு பொருள் கேட்டு வச்சிருவாங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இயல்பு புணர்ச்சியில் வந்துட்டு பார்க்கலாம். சேம் இந்த 9th டே வந்து அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இயல்பு புணர்ச்சின்னா வாழை குட்டல் மரம், வாழை மரம், செடி குட்டல் கொடி, செடி கொடி, மண் குட்டல் மலை, மண் மலை. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாவே வந்துட்டு எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்னா அது வந்து இயல்பு புணர்ச்சி. மாற்றம் நடந்தால் தோன்றல், திரிதல், கெடுதல். ஓகேங்களா? இப்போ நுழைவு குட்டல் தேர்வு, இத்து வந்து நமக்கு வந்து நம்ம இருக்கு தோன்றி இருக்கு, அதனால வந்து தோன்றல். கல்லூரி குட்டல் சாலை, கல்லூரி சாலை, இச்சு வந்து தோன்றல். பல்குட்டல் பசை, பற்பசை. இப்ப இல் வந்து மாறி இருக்கனால திரிதல். திரிதல்னா மாறுறது. புறங்குட்டல் 400, புற 400. வந்து நமக்கு போயிருச்சு, அதனால வந்து கெடுதல். ஓகேங்களா? இதான் விகாரம். இயல்பு புணர்ச்சி வந்து ஸ்டார்டிங் இதுதான். இது நம்ம நல்லா மைண்ட்ல ஏத்திட்டோம்னா இதுக்கப்புறம் வருதெல்லாம் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு உயிரீற்று புணர்ச்சி. உயிரீற்று புணர்ச்சி அப்படின்னா என்னன்னா, உடம்படுமை அப்படின்னா நிலைமொழியின் நீட்டில் இ, இ, ஐ என உயிரெழுத்துக்களை ஈறாக உடைய சொற்கள் நிற்கும். அவற்றின் முன் 12 உயிர்களையும் முதலாவதாக உடைய சொற்கள் சேரும் அப்படின்னா அந்த வந்து வருமொழி. ஓகேங்களா? இந்நிலையில் யகரம் உடம்படுமையாக வரும், யா வந்து வரும். ஓகேங்களா? அப்புறமே நெக்ஸ்ட் பார்க்குறது வந்துட்டு இ, இ, ஐ தவிர பிற உயிரெழுத்துக்கள் வந்து நிலைமொழி ஈறாக இருந்துச்சுன்னா அப்ப அந்த வருமொழியோட 12 உயிரெழுத்து வந்து வரும்போது புணர்கையில் வகரமெய் தோன்றும். ஓகேங்களா? வா தோன்றும். முன்ன வந்து ஈ தோன்றுச்சு. இந்த இ, இ, ஐ வரல அப்படின்னா வந்து நமக்கு அதுக்கு இந்த ஈக்கு பதிலாக வா இவ் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? பல குட்டல் உயிர், பல உயிர். இந்த இவ் பல குட்டல் இவ் குட்டல் உயிர், பல உயிர்னு யூஸ் பண்றோம். பா குட்டல் இனம், பா இக்குடல் இவ் குட்டல் இனம் இக்குடல் பாவினம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அதுக்கு தான் இந்த நன்னூலோட சொல்றது வந்து நல்லா படிச்சுக்கணும். அதை பார்த்தாலே நல்லாவே நமக்கு புரியும். இ, இ, ஐ வழி யவ்வும் ஏனைய உயிர் வழி வவ்வும் வருமின் உயிர் வரும் உடம்படு மெய்யென்றாகும். ஓகேங்களா? அது இப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னாக்கா, நிலைமொழி ஈறாக ஏகரம் தோன்றால் வருமொழியின் 12 உயிரெழுத்துக்கள் வருமொழியும் உடைய சொற்கள் வந்து புணர்கையில் யகரமோ வகரமோ தோன்றும். ஏ வந்துச்சுன்னா யா வா ரெண்டுமே ஏதாச்சும் ஒண்ணு வரும். ஓகேங்களா? இப்ப சே குட்டல் அடி, சே குட்டல் ஈ குட்டல் அடி, சே அடி. வந்து யாவா மாறிடுச்சு. தே குட்டல் அறம், தே வாரம், வாவா மாறிடுச்சு. இவனே குட்டல் அவன், ஈ வந்துருச்சு. ஓகேங்களா? யா இங்க யூஸ் பண்றோம். அதனாலதான் வந்துட்டு அது இப்ப தெளிவா ஒண்ணு சொல்லணும் அப்படின்னாக்கா, இ, இ, ஐ வந்துச்சு, நிலைமொழியில வந்துச்சு அப்படின்னா ஈ யூஸ் பண்ணிருங்க. வரல அப்படின்னா இவ் யூஸ் பண்ணிருங்க. நிலைமொழியில ஏ வந்துச்சு அப்படின்னா அந்த ஈயும் வரும், இவ் ரெண்டுமே வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நான் பாக்குறது வந்து குற்றிய லுகர புணர்ச்சி. வட்டு குட்டல் ஆடினான், வட்டாடினான். ஓகேங்களா? இப்ப நிலைமொழியின் வரும் குற்றியலுகரத்தின் முன் உயிரெழுத்துக்கள் வந்தால் நிலைமொழியில் உள்ள உகரம் கெடும். வருமொழியில் உயிரெழுத்து நின்று மெய்யுடன் இணையும். ஓகேங்களா? அந்த வட்டு கூட்டல் ஆடினான், வட்டாடினான். ஓகேங்களா? இந்த வந்து வந்து கெட்டு அதுவே அந்த இரட்டைச்சு வந்துருது. ஓகேங்களா? குற்றியலுகரம் போலவே முற்றியலுகரமும் வரும். ஓகேங்களா? உறவு கூட்டல் அழகு, உறவழகு. இந்த வந்திருக்கு பார்த்திருக்கீங்களா? அந்த வந்து கெட்டு வாவா மாறிடுச்சு. ஓகேங்களா? அதான் வந்து இந்த குற்றியலுகரம். ஓகேங்களா? இந்த இடத்துல வருமொழியில வந்துட்டு உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா இந்த இந்த இடத்துல நிலைமொழியில இருக்க அந்த குற்றியலுகரம் வந்து கெட்டு அந்த என்ன இருக்கோ இந்த வருமொழியோட சேர்ந்து இணைஞ்சு அது என்ன வரும் அது வந்துரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நான் வந்து இயல்பு அப்படின்னா வந்து பொன் குட்டல் வளை, பொன் வளை ஸ்ட்ரைட்டா வருது. பூ குட்டல் கூடை, பூக்கூடை. விகாரம்னா இக்கு வந்துச்சுன்னா தோன்றல், கற்குட்டல் கற்சிலை வந்து அப்படியே எல்லாம் மாறி திரிதல். கபிலர் குட்டல் பரணர், கபில பரணர் வந்துருக்குங்களா? அந்த ஈர்ப்பு வந்து கெட்டிருக்குது, கெடுதல். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் வந்து உடம்படு மெய் அப்படின்னா வந்து மணி அடி, அந்த மணி கூட்டல் அடி, மணி அடி. இந்த மாதிரி இந்த வறுமொழியில் இருக்க உயிரெழுத்து வந்துட்டு இந்த நிலைமொழியோட சேர்ந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? அடுத்து குற்றியலுகரம். எனது கூட்டல் உயிர், எனது உயிர். இங்க ஊ வர்றதுனால இந்த ஊ வந்து கெட்டு இந்த நிலைமொழியோட சேர்ந்து எனது உயிர்னு வந்துருச்சு. நாடு கூட்டல் யாதி, நாடி யாதி. நிலவு கூட்டல் ஒளி, நில ஒளி. ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் இந்த வறுமொழியோட ஃபர்ஸ்ட் லெட்டரை பொறுத்து நம்ம நிலைமொழி வச்சு நம்ம குற்றியலுகரம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? தெரிந்து தெளிவோம். ஓகேங்களா? தனிக்குறில் அல்லாது சொல்லுக்கு இறுதியில் வல்லின மெய்கள் ஏறிய உகரம் குசுடுதிருபுறு தன் ஒரு மாத்திரை அளவில் இருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும். இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியலுகரம் ஆகும். சொல்லின் இறுதியில் நிற்கும் உகரத்தின் முந்தைய எழுத்து பொறுத்து குற்றியலுகரம் 6 வகைப்படும். ஓகேங்களா? குற்றியலுகரத்தின் வகை நாக்கு வகுப்பு. இக்கு இப்பல வந்து மண்தொடர் குற்றியலுகரம். நெஞ்சு இரும்பு. இஞ்சு இம்மு வந்துட்டு மென்தொடர் குற்றியலுகரம். மார்பு அமிழ்து. இல் இடைத்தொடர் குற்றியலுகரம். முதுகு வரலாறு. உயிர்த்தொடர் குற்றியலுகரம். இங்க நடுவில் எந்த ஒரு இதுவுமே வரல, அதனால உயிர்த்தொடர். அதுவும் இல்லாம அங்க உயிரெழுத்து வந்ததுனால எஃகு கூட்டல் எஃகு அஃது அதெல்லாம் வந்து ஆயுத தொடர். காது பேசு இது மாதிரி நெடில் தொடர் குற்றியலுகரம். அடுத்தது மெய் மயக்கம் வந்தாலும் மெய்மயக்கம். புணர்ச்சியில் இரு சொற்கள் இணையும்போது வறுமொழியில் க, ச, த, ப வந்தால் சில இடங்களில் மீண்டும் அதே எழுத்தே தோன்றும். இதை வழிமிகும் என்பர். இது போன்று சில இடங்களில் மெல்லினமும் மிகுதல் உண்டு. குறிப்பாக ஞ, க, ஞ, ந, ம என்ற 4 எழுத்துக்கள் இவ்வாறு மிகும். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மெய்மயக்கம் வந்துட்டு 5 டைப்ஸ் இருக்குதுங்க. யகர ஈற்று சொற்கள் முன் மெல்லினம் மிகும். ஓகேங்களா? யகர ஈற்று சொற்கள் முன்னாடி வந்துட்டு மெல்லினம் மிகும். ஓகேங்களா? மெய் குட்டல் மயக்கம், மெய் மயக்கம். மெய் குட்டல் ஞானம், மெய் ஞானம். செய் குட்டல் நன்றி, செய் நன்றி. இந்த யகரத்துக்கு முன்னாடி வந்து மெல்லினம் மிகும். நெக்ஸ்ட் வந்து வேற்றுநிலை மெய் மயக்கம். யா, ர, ல முன்னர் மெல்லினம் மிகும். ஓகேங்களா? யா, ர, ல முன்னாடி வந்து மெல்லினம் மிகும். வேய் கூட்டல் குழல், வேய்ங்குழல். கூர் கூட்டல் சிலை, கூர்ஞ்சிலை. பால் கூட்டல் கிணறு, பால்கிணறு. ஓகேங்களா? இங்கு நெக்ஸ்ட் வந்து மூணாவது என்னன்னா புலி என்னும் சுவை பெயர் முன்னர் வல்லெழுத்து மட்டுமின்றி மெல்லினமும் மிகும். புளி கூட்டல் கறி வந்து புளிக்கறின்னு நம்ம சொல்லுவோமா, புளிங்கறி. அப்படிதான் ஒரு ஆன்சரு. புளி கூட்டல் சோறு புளிஞ்சோறு. இன்னும் புளிச்சோறுன்னு சொல்லுவோம், புளிஞ்சோறு அப்படின்னு நமக்கு வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு உயிரெழுத்தை இறுதியில் கொண்ட மரப்பெயர்கள் முன்னர் மெல்லினம் மிகும். ஓகேங்களா? மரப்பெயர் முன்னாடியும் மெல்லினம். மா குட்டல் பழம் மாம்பழம் மெல்லினம் மிகும். வளக்குட்டல் காய் வளங்காய் இங்கு வந்து மெல்லினம் மிகும். ஓகேங்களா? பூ என்னும் பெயர் முன்னர் வல்லினத்தோடு மெல்லினமும் மிகும். பூக்குட்டல் கொடி பூக்கொடின்னு சொல்லுவோம், பூங்கொடின்னு சொல்லுவோம். பூஞ்சோலை பூச்சோலை பூஞ்சோலைன்னு சொல்லுவோம். பூக்குட்டல் தொட்டி பூந்தொட்டி, பூத்தொட்டி பூந்தொட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? வல்லினத்தோடு மெல்லினமும் மிகும். ஓகேங்களா? ஆனால் ஆன்சர் இதுதான். நெக்ஸ்ட் வந்துட்டு பொறுத்துக விடை. இது வந்து நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கு. இயல் அப்படின்னா வந்துட்டு வந்துட்டு உயிர் முதலுங்களா, இல் வந்து மெய் ஈறு. இயல் வந்துட்டு உயிர் முதல் மெய் ஈறு. மெய் முதல் உயிர் ரெண்டாவது வந்துட்டு பூங்கிறது மெய் முதல், தூங்கிறது உயிர் ஈறு. ஓகேங்களா? அது மெய் முதல் உயிர் ஈறு. இது ஆணி உயிர் முதல் உயிர் ஈறு. ஓகேங்களா? வரம் மெய் முதல் மெய் ஈறு. இது அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம வந்து 11th இருக்கிற புணர்ச்சி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உயிரிற்று அதே தான், நிலைமொழி உயிர்மொழி சேர்ந்த புணர்ச்சி அதான் கொடுத்துருப்பாங்க. உயிரிற்று புணர்ச்சி அப்படின்னு என்ன ஃபர்ஸ்ட் வந்துட்டு உடம்படு மெய். ஓகேங்களா? உடம்படு மெய் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னோம்ல, அதான் இ ஐவழி யவ்வும் ஏனைய உயிர்வழி வவ்வும். ஓகேங்களா? இ ஐவழி யவ்வும் ஏனைய உயிர்வழி வவ்வும் ஏமுன் இவ்விருமையும்
உயிர்வரின் உடம்படு மெய்யொன்றாகும். ஓகேங்களா. இ இ ஐ வந்துச்சுன்னா இ, பிற உயிர் வந்தா இவ்வு, ஏ வந்துச்சுன்னா இ ரெண்டுமே வரும். அவ்வளவுதான். இதுதான் சிம்பிள் கான்செப்ட். உடம்படு மெய். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு குற்றியலுகர புணர்ச்சி. குற்றியலுகரம்னு அப்படின்னு என்னன்னாக்கா, அது இந்த குற்றியலுகர சொற்கள் நிலைமொழியில் இறுதியில் உள்ள குற்றியலுகரம் வருமொழியில் முதலில் உள்ள உயிரெழுத்துடன் புணரும் போது, ஓகேங்களா, வருமொழியில உயிரெழுத்தோட புணரும் போது தான் ஏறிய மெய்யை நிறுத்தி உகரம் மறையும். பின் நிலைமொழியின் இறுதியில் உள்ள மெய் வருமொழியின் முதலெழுத்தாகிய உயிரெழுத்துடன் புணரும். ஓகேங்களா. மாசு கூட்டல் அற்றார், மாசற்றார். ஓகேங்களா. இப்ப இந்த ஊ வந்து கெட்டு ஆவோட சேர்ந்து சாவா மாறிடுச்சு. ஓகேங்களா. மாசற்றார். அதுதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டோடும். இதுதான் மீன். இதுதான் நன்னூல்ல இருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு டா ரா. இந்த ரெண்டு மெய்யெழுத்து வந்துச்சுன்னா அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அது வந்து இரு மெய்களோடு ஊர்ந்து வரும் நெடில்தொடர் உயிர்த்தொடர் குற்றியலு டா ரா இரு மெய்களோடு உணர்ந்து வரும் நெடில்தொடர் உயிர்த்தொடர் குற்றியலுகரங்கள் வருமொழியோடு சேரும்போது ஒற்று இரட்டித்து புணரும். அவ்வளவுதான். ஒற்று இரட்டித்து புணரும். வீடு கூட்டல் தோட்டம் வீட்டு தோட்டம். இட்டு டூவோட இட்டு வருது. காடு கூட்டல் மரம் காட்டு மரம். முரடு கூட்டல் காலை முரட்டு காலை. பகடு கூட்டல் வாழ்க்கை பகட்டு வாழ்க்கை. சோறு கூட்டல் பானை சோற்று பானை. ஆறு கூட்டல் நீர் ஆற்று நீர். வயிறு கூட்டல் பசி வயிற்று பசி. கயிறு கூட்டல் வண்டி கயிற்று வண்டி. இது பாருங்க நம்ம நல்லா புரியும். நெடிலோடு உயிர்த்தொடர் குற்றியலுகரங்கள் டாரா ஒற்று இரண்டும் வேற்றுமை மிகவே. ஓகேங்களா. டாவும் ராவும் வந்தா டாவும் இந்த ரா வந்தா மட்டும் அந்த ஒற்று வந்து அந்த முன்னாடி வந்து நெடிலோடு வந்துச்சு அப்படின்னா இந்த ஒற்று வந்து இரட்டிக்கும். புரியுதுங்களா. அவ்வளவு. நெக்ஸ்ட் வந்து முற்றியலுகரம். சேம் அதே கான்செப்ட் தான். நிலைமொழியின் இறுதியில் உள்ள முற்றியலுகரம் குற்றியலுகரத்தை போலவே தன் ஏறிய மெய்யை நிறுத்தி உகரம் மறையும். பின்னர் நிலைமொழியின் இறுதியுள்ள மெய் வருமொழியின் முதலாகிய உயிருடன் புணரும். வரவறிந்தான் வரவு கூட்டல் அறிந்தான். ஓகேங்களா. ஊ வந்து கெட்டு இவ்வா மாறி அப்புறம் வந்துட்டு வரவறிந்தான் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. முற்றும் அறிந்த ஒரே வழி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இயல்பீறு விதியீறு புணர்ச்சி. இயல்பீறு அப்படின்னா இயல்பாக நிற்கும் சொல்லின் வடிவம். ஓகேங்களா. பள்ளி கூட்டல் தோழன் பள்ளி தோழன். விதியீறு அப்படின்னா நிலன் குடல் தலைவர் நிலத்தலைவர். இந்த இயல்பா ஸ்டேட்டே வந்து ஒரு இத்து மட்டும் தான் வந்திருக்கு. அதனால வந்துட்டு இது வந்து பள்ளி தோழன். இங்க வந்து நிலம் குடல் தலைவன் நிலத்தலைவன். இந்த இம் வந்து மறைஞ்சிருக்கிறது வந்து விதியீறு. ஓகேங்களா. இப்ப திரைக்குடல் படம் இப்ப வந்து எக்ஸ்ட்ரா சேர்ந்திருக்கு. இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்மின் கசதப மிகும். ஓகேங்களா. இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்முன் கசதப மிகும் என்னும் விதிப்படி திரைப்படம் என புணர்ந்தது. மரக்கலம் மரம் குட்டல் களம். மவ்வீறு ஒற்றிழந்து உயிரீறு ஒப்புவும் என்னும் விதிப்படி மர குட்டல் களம். இயல்பினும் விதியின் நின்று உயிர்முன் காசதாப மிகும் என்னும் விதிப்படி மரக்கலம் என புணர்ந்தது. ஓகேங்களா. மரம் குட்டல் களம் மரக்கலம். அப்ப அது வந்து மரம் வந்து இம்மு போயிட்டு இக்கு வந்துருச்சு. அவ்வளவுதான். ஓகேங்களா. இயல்பினும் விதியின் நின்று உயிர்முன் காசதாப மிகும் விதமான மண்ணே. அப்ப நன்னூல்ல இருக்கு. பூ பெயர் புணர்ச்சி. பூ என்னும் சொல் பூக்கு அப்புறமேட்டுக்கு வருமொழி. பூ வந்து நிலைமொழி. வருமொழி வந்துட்டு வல்லின் எழுத்தா இருந்துச்சு அப்படின்னா அதோட இனமான மெய் எழுத்து வந்துட்டு மெல்லின எழுத்து வந்துட்டு நடுவில் வரும். ஓகேங்களா. பூக்குடல் கொடி பூங்கொடி. பூக்குடல் சோலை பூச்சோலை. பூக்குடல் தொட்டி பூந்தொட்டி. பூக்குடல் பந்து பூம்பந்து. இந்த மாதிரி பூ வந்து நிலைமொழி. வருமொழியில் இருக்கிற முதல் எழுத்து வந்துட்டு வல்லின எழுத்தா இருந்துச்சு அப்படின்னா இடையில வந்துட்டு நமக்கு வந்துட்டு மெல்லின எழுத்து வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து மெய்யீற்று புணர்ச்சி.
மெய்யீற்று புணர்ச்சி அப்படின்னா நிலைமொழியோட இறுதி எழுத்து வந்துட்டு மெய்யெழுத்தாக இருக்கும்போது வறுமொழி வந்துட்டு மெய்யெழுத்தாக இருந்தாலும் சரி உயிரெழுத்தாக இருந்தாலும் சரி அதோட சேர்ந்து புணரும். ஓகேங்களா? வாய் குட்டல் ஒலி. இங்கே ஈ வந்து மெய்யெழுத்தாக இருக்கனால உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி வாயொலி என்ன புணர்ந்தது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து தனிக்குறில் முன் ஒற்று அப்படின்னு என்னன்னாக்கா நிலைமொழி வந்து தனிக்குறளோட ஒற்று இருக்கு. வறுமொழி வந்து உயிரெழுத்தா இருந்துச்சு அப்படின்னாக்கா கல் குட்டல் அதர் கல்லதர் அப்படின்னு நம்ம வந்து போட்டிருக்காங்களா. இப்போ இந்த இல் வந்து இரட்டிக்கும், அதுதான் வந்து இதோட இது. ஓகேங்களா? கல் குட்டல் அதர் கல்லதர். இந்த லா வந்து 2 டைம் வரும், அவ்வளோதான். ஓகேங்களா? இது தனிக்குறள் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும். ஓகேங்களா? இவ்வளோதான். அடுத்தது மகர இற்று புணர்ச்சி. மகர நிலைமொழியின் சொல் இறுதி எழுத்தாக மகரமை வரும்போது அச்சொல் 3 நிலைகளில் புணரும். ஓகேங்களா? மகரமை கெட்டு புணரும், மகரமை கெட்டு இனமெழுத்து தோன்றி புணரும், மகரமை கெட்டு வல்லினமிக்கு புணரும். ஓகேங்களா? பாடம் குட்டல் வேலை பாட வேலை. வந்து மகரமை கெட்டுச்சு, இம் வந்து போயிடுச்சு. பழம் குட்டல் தோல் பழந்தோல். இப்போ பழத்தோலுங்களா இத்து வந்து தோன்றி இருக்கு. ஓகேங்களா? மகரமை வந்து அந்த இம் வந்து கெட்டு வல்லெழுத்து வந்து தோன்றிருக்கு. ஓகேங்களா? காலம் குட்டல் கடந்தவன் காலங்கடந்தவன். அதே மாதிரி வறுமொழியில வந்துட்டு முதல் எழுத்துக்கேற்ப மகரமை திரிந்து புணர்ந்திருக்கு. ஓகேங்களா? மவ்வீறு ஒற்றிழந்து உயிரிரு ஒப்பவும் வன்மைக்கு இனம் திரிபவும் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு பண்பு பெயர் புணர்ச்சி. பண்பு பெயர் அப்படின்னா என்னன்னாக்கா பண்பு பெயர் சொல் நிலைமொழி சொல்லாக நின்று வறுமொழி சொல்லுடன் புணரும் போது பின்வரும் மாற்றங்கள் அடையும். நிலைமொழியின் இறுதியில் உள்ள மை கெட்டு புணரும். ஓகேங்களா? மை வந்து கெட்டு புணரும். பெருமை குட்டல் வலி. மை வந்து ஈறுபொருள் விதிப்படி மை விகுதி கெட்டுருச்சு. பெருமை மை குட்டல் வலி பெருவலி. ஓகேங்களா? மை விகுதி கெட்டு நிலைமொழியின் சொல்லின் இறுதியில் உள்ள உகரம் இகரமாக தெரியும். ஓகேங்களா? பெரியன் பெருமை குட்டல் அன். ஈறுபொருள் விதிப்படி மை கெட்டு பெரு குட்டல் அன். பெரி குட்டல் அன் இடை உகரம் ஈயாதல். பெரி குட்டல் ஈ குட்டல் அன் உடம்படும் மெயில ஈ தோன்றுது. பெரியன் ஈ குட்டல் ஆ வந்து உடலுமே உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேன்றது பொறுத்து. மை விகுதி கெட்டு நிலைமொழி சொல்லின் முதலில் உள்ள குறில் எழுத்து நெடிலெழுத்தாய் மாறும். மூதூர் முதுமை குட்டல் ஊர். முது குட்டல் ஊர் ஈறுபோதல். மூது குட்டல் ஊர் ஆதை நீட்டல். மூத் குட்டல் ஊர் உயிரின் உக்குரல் மெய் விட்டோடும். மூதூர் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு மை விகுதி கெட்டு நிலைமொழி சொல்லின் முதலில் உள்ள அகரம் ஐகரமாக மாறும். பைந்தமிழ் பசுமை குட்டல் தமிழ். பசு குட்டல் தமிழ் ஈறுபொருள் விதிப்படி மை கெட்டுருச்சு. பைசு குட்டல் தமிழ் அடி அகரம் ஐ ஆதல். பை குட்டல் தமிழ் இணையவும் சூ கெட்டது. பைந்தமிழ் இந்து வந்து இனமிகள் என்னும் விதிப்படி வந்துருச்சு. மை விகுதி கெட்டு நிலைமொழி சொல் ஒற்று இரட்டிக்கும். நெட்டிலை நெடுமை கூட்டல் இலை. நெடு குட்டல் இலை ஈறுபொருள் விதிப்படி வந்து நெடு குட்டல் இலை. நெட்டு குட்டல் விட தன்னொற்று இரட்டு அப்படின்னா அந்த இட்டு வந்து எக்ஸ்ட்ரா வந்ததுனால இந்த தன்னொற்று வந்து தனிய ஒட்டு இருக்கனால வந்து இரட்டிக்குன்னு படிச்சோமா, அந்த விதிப்படி நெட்டு குட்டல் இலை. நெட்டு உயிரின் உக்குரல் மேவிட்டுடன் விதிப்படி. நெட்டிலை உயிரில் மேல் உயிர் வந்து ஒன்றுவதே எனும் விதிப்படி. ஓகேங்களா? பண்பு பெயர் புணர்ச்சியில் தன்னொற்றிரட்டல் என்னும் விதிப்படி பயன்படுத்த வேண்டும். வெற்றிலை வெறுமை குட்டல் இலை. வெற்று குட்டல் இலை வெற்றிலை என புணர்ந்தது. ஈறுபொருள் விதிப்படி மை கெட்டு நிலைமொழியின் இறுதி எழுத்து மகர மெய்யாக இருந்தால் முன்னின்ற மெய் திரிதல் விதியின்படி புணரும். செந்தமிழ் செம்மை குட்டல் தமிழ். செம் குட்டல் தமிழ் ஈறுபொருள் செம் குட்டல் தமிழ் வந்திருக்கு. முன்னின்று மெய் திரிதல். ஈறுபொருள் விதிப்படி மை விகுதி கெட்டு நிலைமொழியின் இறுதியில் எழுத்து உயிரெழுத்தாய் இருந்து வறுமொழியின் வல்லின மெய்யிருப்பின் இனமிகள் விதிப்படி புணரும். கருங்கடல் கருமை குட்டல் கடல். கரு குட்டல் கடல் ஈறுபொருள் விதிப்படி மை கெட்டுருச்சு. கரு குட்டல் கடல் இங்கு வந்து இனமிகள். ஓகேங்களா? மை விகுதி கெட்டு நிற்கும் நிலைமொழியின் இறுதி எழுத்து மேற்சொன்ன எவ்வித பொருத்தம்
பொருந்தாதிருப்பின் இணையவும் என்னும் விதிப்படி பயன்படுத்த வேண்டும். மைவிகுதி கெட்டு நிற்கும் நிலைமொழியின் இறுதி எழுத்து மேற்சொன்ன எவ்விதியிலும் பொருந்தாதிருப்பின் இணையவும் என்னும் விதி பயன்படுத்த வேண்டும். பைந்தளிர் பசுமை குடல் தளிர் பசு குடல் தளிர் இந்த மை ஈர்ப்பது விதிப்படி மை பயிற்சி. பைசு குடல் தமிழ் அடி அகரம் ஐ ஆதல் பைக்குடல் தளிர் இணையவும் பைக்குடல் தளிர் இனமிகள். ஈறுபோதல் இட உகரம் ஈயாதல் ஆதி நீட்டல் அடி அகரம் ஐயாதல் தன்னொற்றல் இரட்டல் முன்னின்று மெய்திரிதல் இனமிகு இணையவும் பண்பிற்கு இயல்பே. இன்னும் விதிப்படி இந்த பண்பு புணர்ச்சி இப்படி இருக்கு. ஓகேங்களா? இவ்வளோதாங்க புணர்ச்சி. நம்ம 6th 9th 11th எல்லாமே படிச்சிட்டோம். இதே இன்னும் 2 டைம் படித்தீங்கன்னா நல்லாவே புரிஞ்சிடும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஏன்னா இது புணர்ச்சி கொஞ்சம் லாஸ்ட்டில் டஃப்பாக தான் இருக்குது, கொஞ்சம் படித்து புரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.